இந்த மாதிரி அதிக அளவில் ரோஸ் பூக்கணும் மொட்டு வைக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கவனிப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் செடிகள் நல்லா ரோஸ் செடியை நல்லா வரும், அதிக அளவில் பூக்கும், அதிக அளவில் மொட்டு வைக்கும், எப்போவுமே செடி நல்லாயிருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நர்சரி தான். அது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் நர்சரி தான். நர்சரியில் உள்ள இது எல்லாமே ரோஸ் செடி தான். ஆனால் எப்படி இருக்குது, எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எல்லாமே நல்லா நாங்கள் கொண்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ வந்து எங்களை பொறுத்தளவு நல்ல மழை சீசன்லேயே இந்த மாதிரி காஞ்சி போய் இப்படி இருக்குது பாருங்கள். அந்த செடிகளை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் அந்த செடிகளெல்லாம் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாமே இப்படி காஞ்சி தழுத்து எல்லாமே ப்ரூனிங் பண்ணி தான் விட்டுருக்கு இப்போ. ஏன்னா ரோஸுக்கு வந்து அடிக்கடி ப்ரூனிங் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் ரோஸ் வந்து நல்லா வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவரில் இருந்தால் கூட, கவரில் தான் நீங்கள் பொதுவாக வாங்குவீங்க, வீட்டுகளுக்கு வாங்கி இந்த மாதிரி தொட்டிக்கு மாற்றணும். எல்லாமே ப்ரூனிங் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். எல்லாமே இந்த கார்டன் ஃபுல்லாகவே இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இனி அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இந்த செடி நல்லா வரேன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா, அப்படி காஞ்சிக்கிட்டு இருந்த மணலை இப்படி கிளறி விடணும். ப்ரூனிங் பண்ணியாச்சு, அடுத்தால கிளறி விடணும். பாருங்கள், இப்படி கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் ரோஸ் செடி அடுத்து நல்ல துளிர் வந்து பூக்க ஆரம்பிக்கும். பார்த்திங்களா, இப்படி நல்லா கிளறி விடணும். எப்படி கிளறி விடணுங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்படி நல்லா ஆழமாக கிளறி விடணும். வேர் கட்டாத அளவுக்கு பார்த்து கிளறணும். கிளறி விட்டு கொஞ்சம் இந்த டிஏபி, சாண கரைசல், அப்புறம் வந்து எப்சம் சால்ட்டு, இந்த இதுகளை ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு 1 மந்த்து நம்ம அப்படி கவனிக்கும்போது செடி இப்படி வளர ஆரம்பிச்சோம். பார்த்தீங்களா, அந்த இது ஒரே இதில் தான் எப்படி அந்த மாற்றங்கள் வருதுன்னு தான் பார்த்தீங்களா. புது தளிர், இந்த புது தளிர் அவ்வளவுமே இனி வந்து பூவாட்டு மாறிடும். பாருங்கள், இந்த செடிகள் அவ்வளவுமே புது துளிர் அப்படி வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடி அடையாளம் தெரியாத அளவுக்கு பூவாட்டே மாறிடும். அவ்வளவு மொட்டு வரும், பூ வரும். இவ்வளோ காரணம் வந்து இந்த மாதிரி இது பண்ணணும். இதுக்கு இடையில எல்லாமே நாங்கள் இந்த மண்ணெல்லாம் மாற்றி வச்சுருப்போம். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, இந்த மணல்லாம் எவ்வளோ பூ போல் இருக்குன்னு இதை பார்த்துடுங்க. சாண உரம், இந்த மாதிரி உரங்கள் நிறையா போட்டுட்ருக்கணும். ரோஸ் வந்து அதிக அளவில் சாப்பிட்ற ஒரு பிளான்ட்டு. இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி கவனிச்சா தான் உங்களுக்கு ரோஸ் வந்து எப்போவுமே வீட்டில் பூ பூத்துக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணியெல்லாம் விடணும். விட்டிங்கன்னா கட் பண்ணியெல்லாம் விடணும். நிறைய பேர் கட் பண்ணியே விட மாட்டாங்க. விடலைன்னா வந்து பூக்காது. அப்படி விட்டால் தான் இந்த மாதிரி வந்து துளிர் வந்து புது துளிர் வரும். இனி மருந்தடிக்கணும். இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் ரோஸை வந்து நம்ம சக்ஸஸாக 100% நம்ம சக்ஸஸாக வளர்த்து எப்போவுமே பூ இருக்கிறது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நல்லா அந்த களைச்சி விடுது. ரோஸ் செடியை வந்து கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் அந்த தொட்டியில் வந்து நல்லா மண்ணை வந்து நல்லா ஆழமாக கிளறி விடணும். கிளறி விட்டு அந்த வேர் கட்டாதமாக பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்புறமா என்னென்னா, அந்த கிளறி விட்டுட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து தண்ணி விடாதுங்க, நல்லா அப்படியே காய விட்டுருங்க. அடுத்த நாள் வந்து டிஏபி ஒரு 5 கிராமோ 10 கிராமோ டிஏபி ஒரு பெரிய செடிக்கு அப்படி போடுங்க. அப்புறம் வந்து கண்டினியூவாக அப்புறம் டெய்லி தண்ணி வாட்டர் விட்டுகிட்டே வாருங்க. அப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் ஆகட்டும், இல்லை ஒரு 10 டேஸ் கழித்து நீங்கள் அடுத்தால என்னென்னா, அடுத்தால கிளறி விட வேண்டாம், அடுத்தால கொஞ்சம் எப்சம் சால்ட்டு அதே அளவுக்கு போடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ் கழித்து வந்து இந்த எலும்பு தூள் சொல்லுவாங்கள்ல, எலும்பு பொடி, அதாவது அந்த போன் மீல் அந்த இது கொஞ்சம் போடுங்க. இப்படி அந்த ஏண்டா வந்து ரோஸ் வந்து அதிக அளவில் சாப்பிட்டுட்டே இருக்கும். இதுக்கு போட்டிங்கன்னா தான் இந்த ரோஸ் செடி வந்து
உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பூ இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை கவனிக்காமல் வாங்கி வச்சுட்டு பூவோடி வாங்கி வைப்பீங்க, அப்புறம் வந்து பூவே இருக்காமல் போயிடும். இன்னும் பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் ப்ரௌனிங் பண்ணி நாங்கள் வந்து இதை வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு வரும்போது புது துளிர் வரும், அடுத்தால செடி கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் மொட்டு வரும். இதெல்லாம் அப்புறம் நோய்களுக்கு அது தனியாக இருக்குது. நோய்கள் வரும், ரோஸுக்கு நோய்களும் அதிகமாக வரும். அதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கு, நிறைய மருந்து அடிக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி அடிக்கும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரோஸ் செடிகள்லாம் எப்படி அந்த வளர்ச்சி அந்த மாற்றங்களை பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எல்லா செடியுமே வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அதை ப்ரௌனிங் பண்ணி அந்த மண்ணுகளை கிளறி அந்த உரங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்ச பிறகு அந்த லாஸ்ட் இந்த ஸ்டேஜ் வருது. இனி அந்த பூத்து கிடக்கிற அந்த இதை பாருங்கள். இப்படி வரும்போது தான் எந்த ஒரு நர்சரி கார்டனை விட இது என்ன சொல்லணும்னா, இந்த இதை வந்து ஃபார்ம்னு சொல்லலாம், அதாவது உற்பத்தி பண்ணுற இடங்களெல்லாம் இதைத்தான் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் ரோஸ் வந்து நான் பூத்துருக்கு பார்த்தீங்களா, எப்போவுமே இருக்கும். இது சம்மர்லேயும் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் மழை பெய்யுது. ஸோ வந்து ஆனால் இது வந்து அந்த அக்கினி நட்சத்திரம் இந்த டைமில் கூட இந்த அளவு பூத்துக்கிட்டு வருதுன்னா இதுக்கு ரீசன் வந்து இது தான். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் இதுகளெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் 100க்கு 100 சக்ஸஸாக ரோஸ் வளர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி பூச்செடிகள் பெரிய பெரிய பிளான்ட்டுகள்லாம் உங்களுக்கு வேணும்னா 9894256188 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.